நான் வந்து சென்னையில் 3 ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எனக்கு வந்து திருப்தி இல்லை. நான் இங்கே யூடியூப் மூலியமாக தான் இங்கே வந்தேன், எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அவங்க சொல்லி கொடுத்து நான் சொல்கிறதா நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்லேருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. நம்ம கூட இன்னைக்கு சுதா அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு வயது 56 வயது ஆகுது. 2024ஆம் ஆண்டு நம்ம மருத்துவமனைக்கு முழு வாய் இம்ப்ளான்ட் சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க. அம்மாவுக்கு நம்ம இம்ப்ளான்ட் போத்திட்டு அதுக்கப்புறம் தற்காலிக பற்கள் 6 மாதங்களுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் 6 மாதங்கள் கழித்து நம்ம நீண்ட கால பற்கள் ஜிகேம் பற்களும் மாற்றியாச்சு. அம்மாவோட நம்ம மருத்துவமனையில் இந்த மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. இப்போ வந்து நான் வந்து இது பார்த்து தான் வந்தேன், வீடியோ பார்த்து தான் யூடியூப் மூலியமாக நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாச்சு. நான் வந்து சென்னையில் 3 ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எனக்கு வந்து திருப்தி இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் முடிச்சுட்டு 3 ஹாஸ்பிட்டல் திருப்தி இல்லை. நான் இங்கே யூடியூப் மூலியமாக தான் இங்கே வந்தேன், எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எல்லாமே இவங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 6 மாதத்துல எனக்கு ரொம்ப பல்லெல்லாம் செட் ஆகி நல்லா ஆயிடுச்சு. மறுபடியும் 6 மாதம் கழித்து எனக்கு வைக்க தேவையில்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இம்ப்ளான்ட் வந்து 6 மாதம் திருப்பி கழித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், சென்னையில் இந்த பெஸ்ட்டு லேசர் சென்டர் மாதிரி ஹாஸ்பிட்டலு எங்கேயுமே இருக்காது, நல்லாவும் ட்ரீட்மெண்ட்டு இருக்காது. நான் இப்போவுமே எல்லார்கிட்டேயும் சொல்கிறேன், நீங்கள் வரணுன்னா இங்கே வந்து பெஸ்ட்டு லேசர் சென்டர் வந்து அவங்க சொல்லி கொடுத்து நான் சொல்கிறதா நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. எல்லாரும் பாராட்ட விஷயமா எனக்கு இருந்துச்சு. என்ன உங்களுக்கு தெரியவே இல்லை, இது வந்து அவ்வளோ நல்லா கட்டியிருக்காங்க. ஊரில் போன உடனே, எங்கள் ஊர் வந்து திண்டுக்கல், அதை வந்து நாங்கள் போனி கட்டிட்டு போன உடனே என்ன டீச்சர், நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து என்ன தெரியவே இல்லை, நிஜமாக சொல்கிறீங்க கட்டின பல்லா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இந்த ஹாஸ்பிட்டலில். எனக்கு என்ன ஆசிரியமா? என்ன டீச்சர்? செகண்ட் கிரேட் டீச்சர். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்கிட்ட ஒர்க் பண்ணவங்களே வரணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே பல்ல பார்த்துட்டு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க, நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. அதனால் இப்பவும் சொல்கிறேன், நான் 3 ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு திருப்தி இல்லை. சென்னையிலேயே நான் 3 ஆஸ்பத்திரிக்கு போனேன், எனக்கு திருப்தி இல்லை. ஆனால் இங்கே வந்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு எல்லாமே. ஆனால் ட்ரீட்மெண்ட்டு எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எவ்வளோ பணம் கட்டினேன்னு நான் இதுவே இல்லை, ட்ரீட்மெண்ட்டு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டாஃபெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா அன்பாக அவங்க பேசுகிறதுலையே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு தோணி எல்லாருமே. டாக்டர் மேடமும் அப்படி தான். அதனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேடம். தேங்க்யூ. முன்னாடி வந்து நீங்கள் கழட்டி மாற்ற செட்டு போட்டீங்க இல்லையா? ஆமாம். எவ்வளோ வருடம் நீங்கள் போட்டிருந்தீங்க?
நான் வந்து 2 வருஷம் தான் போட்டிருந்தேன் கலட்டி. 2 வருஷம். அப்ப எந்த மாதிரி இருந்துச்சு? என்னெல்லாம் கஷ்டங்கள் உங்களுக்கு அதுல இருந்தது? அது வந்து ஒண்ணுமே சாப்பிட முடியாது. ஒரு கடி கடிச்சாவே வெளியே வந்துடும் அந்த பல்லு வந்து. அது மேலே மட்டும்தான் நான் வச்சிருந்தேன், கீழே வைக்கல. மேலே மட்டும்தான் நான் வச்சிருந்தேன். அது வந்து ஒண்ணுமே சாப்பிடவே முடியாது. ஒரு கடி கடிச்சாவே அப்படியே வெளியே வந்துடும் பல்லு. அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கீழே இருந்தது வந்து எனக்கு பல்லு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நான் 2மே இம்ப்ளான்ட் கட்டணும்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டேன். கீழே இருக்கிற கழட்டி மாட்டுற செட்டு போடும்போது உங்களுக்கு அடிக்கடி கழட்டி வைக்கிறது ஒரு சிரமமா இருந்துச்சு. ஒர்க் பண்ணும் போதே நான் அது மாதிரி பண்ணியிருந்தேன். கிளாஸ்லயே பசங்க இருக்கும்போது நம்ம கலட்ட முடியாது. அது நம்ம சொல்லி தரும் போதே வெளியே வந்துடும். அந்த இது வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, எல்லாமே சாப்பிடுறேன். என்ன நிறைய பேர் வந்து இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சைனா ஃபர்ஸ்ட் யோசிக்கிறதுக்கான ஒரு காரணம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தைரியம் வந்துருச்சு. பட் முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வலி இருக்குமோ அப்படின்ற பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இன்னும் சில பேர் வந்து வலிக்காக பயந்து மட்டுமே அவங்க வந்து சிகிச்சை தள்ளி போடுறாங்க, செலவு யோசிக்கிறது இல்ல. ஆனா அந்த வலி அப்படின்ற பயம் அதிகமா. அப்படின்னா இப்போ எங்க சித்தி பொண்ணு வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஏக்கா உனக்கு இம்ப்ளான்ட் பண்ணாங்கன்னா உனக்கு வலி இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லைப்பா. அந்த அளவுக்கு அவங்க வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. வலியெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு. இல்லை இத்தனை ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, இம்ப்ளான்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்கிற, எப்படி இப்போக்கா உனக்கு வலி இல்லாமல் இருக்க? நான் இல்லைப்பா சொல்கிறேன், வலியே இல்லை. எங்க சிஸ்டரை வேண்டாம் இம்ப்ளான்ட் வேண்டான்னு தான் சொன்னாங்க. அதையும் மீறி நான் வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இப்ப வந்து யூடியூப்ல நிறைய பேர் அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்ல பாக்குற மாதிரிதான் நேர்ல இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்துலதான் வந்து பாப்பாங்க. நீங்களும் யூடியூப் பார்த்துட்டு தான் நீங்க வந்து கன்சல்டேஷனுக்கு வந்தீங்க. ஆமா, நீங்க யூடியூப்ல பார்த்து நிறைய பேர் சொன்ன அனுபவமும் உங்களுக்கு நேர்ல உங்களுக்கு கிடைத்த அனுபவமும் ஒரே மாதிரி இருந்துச்சுங்களா? ஆனா நேர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துருச்சு எனக்கு. இப்ப வந்து நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தி உங்களுக்கு ஃபிக்ஸ்டா பற்கள் 5 நாள்லயே கொடுத்துட்டோம். ஆமா ஆமா. நிறைய இடத்துல வந்து இம்ப்ளான்ட் பொறுத்துனா வந்து நம்ம 3 மாதங்கள் வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சொல்லி இருக்காங்க என்கிட்டயே. ஆமா, உங்களுக்கு நம்ம வந்து 5 நாள்லயே கொடுத்துட்டோம். ஆமா. கழட்டி மாற்ற செட் இருக்கும்போது உங்களுக்கு இருந்த அனுபவமும் இப்போ ஃபிக்ஸ்டா பல்லு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன விதத்துல உங்களுக்கு இது பெஸ்டா தோணிருக்கு? இது வந்து நம்ம வந்து பல்லு தேய்க்கிறது காலை, அது வந்து தேய்க்க முடியாது பல்லு. இது ஒரு விஷயம். இது வந்து காலையிலயும் நைட்டும் நம்ம பல்லு தேய்ச்சிக்கிறோம். வாய் வந்து சுத்தமாகிடுது உங்களுக்கு. அது ஒரு காரணம். வாய்க்கிறது எல்லாமே சாப்பிட முடியுது. முன்னாடியெல்லாம் ஒரு கொய்யாப்பழம் எடுத்தாவே ஆசையாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. ஆனால் இப்போ வந்து நான் எல்லாமே சாப்பிட்றேன். ஒரு சேவ் சாப்பிடணுன்னாவோ எதுவுமே எல்லாம் சாப்பிட முடியாது என்னால். ஆனால் இப்போ வந்து நான் எல்லாமே சாப்பிட்றேன், எல்லாமே அனுபவிக்கிறேன் நான் இந்த இம்ப்ளான்ட்னால தான். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி நான் இன்னமும் சொல்கிறேன், சென்னையில் எந்த கிளையுமே இல்லை. அதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. சரிம்மா. இப்போ உங்களோட புன்னகை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிச்சு காட்டுங்க. உங்களோட அனுபவம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். சிகிச்சை பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா இந்த அனுபவம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். நன்றிம்மா. நன்றி. தேங்க்யூ மேடம்.